ஓம் சாந்தி. 2/5/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தனிமையில் அமர்ந்து தனக்கு தான் பேசிக்கொள்ளுங்கள். நான் அழிவற்ற ஆத்மா, பாபா சொல்வதை கேட்கிறேன். இந்த பயிற்சியை செய்யுங்கள்ன்றாரு. தனியா உட்காந்து இந்த மாதிரி நமக்குள்ளாரே பேசிக்கிறோம். நான் ஆத்மா, அழிவற்றவன், பாபா சொல்வதை இப்ப கேட்கறேன், இந்த பயிற்சி செய்யுங்க. கேள்வி: எந்த குழந்தைகள் பாபாவை நினைவு செய்வதில் கவனக்குறைவாக உள்ளனரோ அவர்களின் வாயிலிருந்து எந்த ஒரு வார்த்தை வெளிவரும்? பாபாவை சரியா நினைக்கல அப்படின்னா அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வெளிவரும்? பதில்: அவர்கள் சொல்கின்றனர், நான் சிவபாபாவின் குழந்தையாகத்தான் இருக்கிறேன், நினைவில் தான் இருக்கிறேன் என்று சொல்றாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், அதெல்லாம் பொய், கவனக்குறைவுன்னு சொல்றாரு. இதிலோ புருஷார்த்தம் செய்ய வேண்டும்ன்றாரு. அதிகாலை எழுந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர வேண்டும். சரியா பாபாவை நினைவு செய்யணும். காலையில உட்காந்து ஆத்மான்ட்டு நம்மளை உணர்ந்து அமரணுன்றாரு. ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். பாபா கூட பேசணும். காலையில எழுந்துச்சு ஆத்மாதான் உரையாடுகின்றது. எப்போது நீங்கள் ஆத்மாபிமானி ஆகிறீர்கள் சொல்றாரு. இப்பதான் நம்ம ஆத்மாபிமானி ஆயிட்டு இருக்கிறோம். ஆத்மா அபிமானி குழந்தைகள் தான் நினைவினுடைய சார்ட்டு வைப்பாங்க. யார் ஆத்மா அபிமானி குழந்தைகளோ, அதாவது ஆத்மான்ற உணர்வு தான் அவங்களுக்கு பிடிக்கும், இந்த தேக உணர்வு பிடிக்காது. அவங்க நினைவினுடைய சார்ட்டு வைப்பாங்க. அதாவது காலையில இருந்து இரவு வரைக்கும் எவ்வளோ நேரம் நம்ம நினைவு செஞ்சோம், பாபா எவ்வளோ நேரம் நினைச்சோம், டிராஃபிக் கண்ட்ரோல் எவ்வளோ நேரம் பண்ணோம், காலையில என்ன பண்ணும், மத்தியானம் என்ன பண்ணும், ஈவினிங் என்ன பண்ணுன்றத அவங்க செக் பண்ணி சார்ட் வைப்பாங்க. வெறுமனே ஞானத்தை மட்டும் வாய்மொழியாக சொல்லி கொண்டிருக்க மாட்டார்கள் சொல்றாரு. அவங்க தனக்குத்தானே முயற்சி பண்ணுவாங்க. முரளி படிக்கிறாங்கன்னா அவங்களுடைய சுய புருஷார்த்தம் ஒரு பக்கம் போகும், மற்றவங்களுக்கும் சொல்லி புரிய வைப்பாங்க, அது இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கும். சும்மா வாயால் ஞானத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்கன்றாரு. பாடல்: முகத்தை பார்த்துக்கொள் பிராணி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் ஓடுது. நம்ம முகத்தை நம்மளே பார்த்துக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது, பிராமணன் என சொல்லப்படுவது ஆத்மாதான். இப்ப பிராமணனா இருக்கிறது ஆத்மாதான், அந்த உடம்பு கிடையாது. ஆத்மாவை தான் பாபா மாத்திட்டு இருக்கிறாரு. இப்போது பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். ஆத்மாவுக்கு தான் பாபா புரிய வைக்கிறாரு. இந்த பாடல் பக்தி மார்க்கத்தினுடையவைன்னு சொல்றாரு. இதனுடைய சாரம் புரிய வைக்கப்படுகிறது. அந்த முகத்தை பார்த்துக்கொள் பிராணின்றது பக்தி மார்க்கத்தினுடைய பாடல். அதோடைய சாரம் இப்போ புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கும் போது தன்னை ஆத்மா என உணருங்கள். தேகத்தின் உணர்வை இப்ப விட்டுவிட வேணும்ன்றாரு. நம்ம தேகன்றதே மறந்து ஆத்மானு புரிஞ்சு பாபா நினைங்க. நாம் ஆத்மா மிக சிறிய புள்ளி வடிவம் சொல்றாரு. நான் தான் இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பின் பாகத்தில் நடிக்கின்றேன். இந்த ஆத்மாவின் ஞானம் யாருக்குமே கிடையாதுன்றாரு. அதை பாபா தான் புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என உணருங்கள். நான் சிறிய ஆத்மா. ஆத்மா தான் முழு பாகத்தையும் பார்ட்டையும் சரீரத்தின் மூலம் இப்ப நடிக்குது. எனவே தேகாபிமானம் நீங்கிட வேணும்ன்றாரு. இதுதான் முயற்சியேன்றாரு. இப்ப நம்ம தேகாபிமானம் போயிடணும். அதுதான் நமக்கு முயற்சியே. நாம் ஆத்மா இந்த நாடகம் முழுவதின் நடிகர்களா இருக்கிறோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த நடிகர் பரம்பிதா பரமாத்மா தான் புத்தியில இருக்கிறது. அவரும் இவ்வளவு சிறிய புள்ளியாகவே உள்ளார். அவருடைய மகிமை எவ்வளவு பெரியது. ஞானத்தின் கடலாக இருக்கிறாரு, சுகத்தின் கடலாக உள்ளார். ஆனால் சிறிய புள்ளியா தான் இருக்கிறாரு. ஆனா அவர் மகிமை பெருசு. நம்ம ஆத்மாவும் சிறிய புள்ளியா இருக்கிறோம். ஆத்மாவை திவ்ய திருஷ்டினாலன்றி பார்க்க இயலாது. ஆத்மாவை இந்த 2 கண்களால பார்க்க முடியாது. தெய்வீக பார்வையின் மூலமா தான் பார்க்க முடியும். தெய்வீக திருஷ்டினா புத்தி மூலமா நம்ம பார்க்க முடியும். அப்ப கூட புத்தியில எந்த ஒரு குப்பை எதுவுமே இல்லாத போது தான் நம்மளால அந்த தெய்வீக பார்வையால அந்த ஆத்மாவையோ பரமாத்மாவையோ பார்க்க முடியும். இந்த புது புது விஷயங்களை இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்றாரு. உலகத்திற்கு என்ன தெரியும்? உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் தெரியாது. உங்களும் கூட கொஞ்சம் பேர் தான் யதார்த்த ரீதியில புரிஞ்சு கொண்டுள்ளனன்றாரு. பிகே ஆயிருக்கிறாங்க, இருந்தாலும் யதார்த்தமா ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் பேர் தான்றாரு. மேலும் புத்தியில் உள்ளது, நாம் ஆத்மா சிறிய புள்ளியாக இருக்கிறோம் என்று. ஆனா எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆத்மா சிறிய புள்ளியா இருக்கிறோம்ட்டு. பிகேஸ் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய தந்தை இந்த டிராமாவில் முக்கிய நடிகர் சொல்றார் பாபா. உயர்ந்தவர்களும் உயர்ந்த நடிகர் தந்தை தான், கடவுள் தான், சிவன் தான். அதன் பிறகு இன்னின்னார் வருகின்றனர். நீங்கள் அறிவீர்கள், தந்தை ஞான கடலாக இருக்கிறார். ஆனால் சரீரம் இல்லாமலோ ஞானம் சொல்ல முடியாது இல்லையா? சரீரத்தின் மூலம்தான் பேச முடியும். அசரீரி ஆவதால் உறுப்புகள் தனியாக ஆகிவிடுகின்றனன்றாரு. இப்ப நம்ம உடம்பு வேற, நம்ம வேற. அசரீரி ஆகணும்னா நம்ம உறுப்புகள்லாம், உடல் தனியாயிடும், நம்ம தனியாயிடுவோம். பக்தி மார்க்கத்திலோ தேகதாரிகளை பற்றியே நினைக்கிறாங்க. பக்தியில பாருங்களேன், அவங்க
ஏதாவது ஒரு சாமி கும்பிட்றாங்கன்னா அந்த சாமிக்கு தேகம் இருக்கும், அந்த சிலை இருக்கும், அந்த சிலையை தான் வழிபடுவாங்க. தேகதாரிகள் தான் நினைக்கிறாங்க பக்தியில. ஆனா நம்ம இங்க ஞானத்துல பரமாத்மாவை நினைக்கிறோம். நிராகார பரம்பிதா பரமாத்மாவை நினைக்கிறோம். பரம்பிதா பரமாத்மாவின் பெயர் வடிவம் தேசம் காலம் பற்றியே அறிந்து கொள்ளவில்லைன்றாரு பக்தியில. பக்தியில கடவுள் யாரு, அவர் பேர் என்ன, வடிவம் என்ன, தேசம் என்ன, காலம் என்ன, எதுவுமே தெரிஞ்சுக்கல. பேர் வந்து சிவன், அவர் அதை தான் அல்லா ஜஹாவா அப்படின்ட்டு விதவிதமான பேர் சொல்லி அழைக்கிறாங்க. வடிவம் வந்து அவர் புள்ளியா இருக்கிறார், நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. தேசம் வந்து பரந்தாமத்துல இருக்கிறாரு. காலம் வந்து செங்கம யுகத்துல தான் வருவார். இதுதான் அவருடைய காலமே. இதெல்லாம் யாருக்குமே தெரியாதுன்றாரு. பரமாத்மா பெயர் வடிவதற்கு அப்பாற்பட்டவர் என சொல்லிடுறாங்க. பாபா புரிய வைக்கிறார். டிராமாவின் அனுசாரம் நம்பர் 1 சதோப்பிரதானமாக இருந்த நீங்க தான் மீண்டும் இப்ப சதோப்பிரதானமாக ஆக வேண்டும்ன்றாரு. நம்ம தான் டிராமாவின் அனுசாரம் ஃபர்ஸ்ட் சதோப்பிரதானமா இருந்தோம். நம்பர் 1 சதோப்பிரதானமா தூய்மையா இருந்தோம். நம்ம தான் இப்ப மீண்டும் சதோப்பிரதானமாக ஆக வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சதோப்பிரதானமாக ஆவதற்கு நீங்கள் மீண்டும் இந்த மனநிலையை உறுதியானதாக பார்க்க வேண்டும்ன்றாரு. நாம் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் இப்ப உரையாடுகின்றது. அதற்குள் ஞானம் கூட உள்ளது. இந்த ஞானம் வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாதுன்றாரு. அதாவது ஆத்மாவாகிய நமக்குள் 84 பிறவிகளின் பார்ட்டு அழியாததாக இப்ப பதிவாகி இருக்குது. இதெல்லாம் கூட யாரு புத்தியிலையும் கிடையாது. அதாவது ஆத்மாவுடைய நமக்குள்ளார 84 பிறவின் பார்ட்டு பதிவாயிருக்கு. இப்ப எப்படி சிடி இருக்குன்னா அந்த சிடியில ஒரு 84 சாங் ஸ்டோர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதை எத்தனை தடவை போட்டு பார்த்தாலும் அந்த 84 பாட்டு ஓடும், அந்த சாங் ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரிதான் நம்ம ஆத்மால கூட 84 பிறவியோடைய பார்ட் ஸ்டோர் ஆயிருக்கு, அழியாம ஸ்டோர் ஆயிருக்கு. அது திரும்ப திரும்ப நடக்குதுன்றாரு. இவை மிகவும் புது புது பாயிண்ட்டுகளாகுன்றாரு. தனிமையில வந்து தனக்குத்தானே இது போல் உரையாடல் செய்ய வேண்டும். இப்ப நமக்குள்ளார தனியா பேசிக்கணும். நான் ஆத்மா நடிக்க வந்தேன், இப்போ நான் ஆத்மா பாபா சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு பேசிக்கணும். தாரணை ஆத்மாவாகிய எனக்குள் தான் ஆகின்றது. இப்ப எல்லாமே புள்ளியா இருக்குல்ல, ஆத்மா நெற்றிபுறத்துல இருக்கு, அதுக்குள்ளாரதான் எல்லாமே பதியுது. எல்லாமே நம்ம நடிப்பு எல்லாமே அதுலதான் ஸ்டோர் ஆகுதுன்றாரு. இப்ப நம்ம ஞானம் கேட்கறது, ஞானம் கூட எங்க போய் பதியுதுன்னா ஆத்மாலதான் ஸ்டோர் ஆகுது. உடல் அழிஞ்சிருது, ஆத்மா தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகுது. ஆத்மா வகை எனக்குள் தான் பார்ட் இப்ப அடங்கி உள்ளதுன்னு சொல்றாரு பாபா. அப்படின்னு ஆத்மா நமக்குள்ளார நம்ம பேசிக்கணும்ன்றாரு. எனக்குள் தான் எல்லா பார்ட்டும் அடங்கியுள்ளது. நான் ஆத்மா அவினாஷியா இருக்கிறேன், அழிவற்றவன். இது உள்ளுக்குள் மனப்பாடம் ஆகிக்கொண்டே இருக்க வேண்டும்ன்றாரு. நாம் தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானமாக ஆக வேண்டும். தேக அபிமானி குழந்தைகளுக்கு ஆத்மா பற்றிய ஞானம் கூட இல்லைன்றாரு. நிறைய பேர் தேக அபிமானிகள் இருக்காங்க, அவங்களுக்கு ஆத்மானா என்னன்னு தெரியலன்றாரு. எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள் தங்களிடம் வைத்து கொண்டுள்ளனர். அகங்காரம் எவ்வளவு உள்ளது வெளி உலகத்துல. தேக அபிமானத்துல இருக்கிறாங்க, பெரிய பெரிய புக்கெல்லாம் படிக்கிறாங்க, ஆனா அகங்காரம் நிறைய இருக்கு அவங்களுக்கு. இதுவே தமோ பிரதான உலகம். உயர்ந்த ஆத்மாவோ யாருமே கிடையாதுன்றார் பாபா. நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீங்க, இங்க இருக்கிறவங்க யாருமே உயர்ந்தவங்க யாருமே கிடையாதுன்றார். நாம் இப்போது தமோ பிரதானத்துல இருந்து சதோ பிரதானம் ஆவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இவ்விஷயத்தை உள்ளுக்குள் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். இப்ப நான் எப்படி மாறுறது, நான் வந்து தமோவா இருந்தாலே அப்ப நான் சதோவா மாறணும், எப்படி மாறுறதுன்னு இதையே தான் சிந்திச்சுட்டு இருக்கணும். ஞானம் சொல்பவர்களோ அநேகம் பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் ஞானம் வந்து முரளிய படிக்கிறாங்க, மற்றவங்க புரிய வைக்கிறாங்க. ஆனால் பாபாவின் நினைவு அவங்களுக்கு கிடையாதுன்றாரு. பாபா நினைவு யோகா வந்து பண்றது இல்ல, வெறும்னே ஞானத்தை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உள்ளுக்குள் அந்த உள்முக நோக்கு இருக்க வேண்டும்ன்றாரு. தன்னைத்தான் பார்க்க வேண்டும். நம்ம வந்து நெற்றிப்புறத்துல நம்ம ஆத்மா இருக்கிறோம், நமக்குள்ளார என்ன எண்ணங்கள் ஓடுது அப்படின்றத செக் பண்ண உள்நோக்கு முகமா திரும்பணும். நம்ம வெளிநோக்கு முகமா வெளியே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, எல்லாருடைய அவகுணங்கள் அது இது பேசுறோம். ஒருத்தவங்க கூட பேசுறோம்னா அவங்க தேகத்தை பாக்குறது, அவங்க எப்படி பேசுறாங்க, அவங்களுடைய அவகுணம், இதெல்லாம் நமக்கு நல்லா வந்து அந்த 63 ஜென்மமா இதுதான் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்ப பாபா சொல்றாரு அப்படியே டேர்ன் பண்ணுங்க, உங்களை பாருங்கன்றாரு. உள்முக நோக்கு இருக்கணும். எனக்குள்ளார என்னென்ன விகாரம் வருது, யாரை பார்த்தா எனக்கு என்னென்ன பிரச்சனை வருது, இதெல்லாம் செக் பண்ணுங்கன்றாரு. நாம் பாபாவின் நினைவினால் பதித்ததுல இருந்து பாவனமாக இப்ப ஆக வேண்டும்ன்றாரு. வெறும் பண்டிதராக ஆகக்கூடாது. பாபா நினைச்சு நம்ம தூய்மையற்ற இருந்து தூய்மை ஆகணும், வெறும் பண்டிதராக ஆகக்கூடாது. இதில் ஒரு பண்டிதரின் உதாரணமும் உள்ளது. பண்டிதர் கதை கூட இருக்கு இல்லையா, இந்த வாரம் ஃபுல்லா இதே தான் சொல்லினுக்கிறாரு. தாய்மார்களுக்கு சொல்றாரு, ராம் ராம் என சொல்லிக்கொண்டே நதியை கடந்து சென்று விடலான்ட்டு பண்டிதர் சொன்னார்.
ஆக அதுபோல் வெறும் வாய் சொல் வீரராக ஆகக்கூடாது. இப்போ மற்றவங்களெல்லாம் ஞானம் சொல்லி பாபா நினைவுல சரியா விடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஞானத்தை சொல்லிட்டு நம்ம பயப்படக்கூடாது. இது போல அநேகர் இருக்கிறாங்கன்றாரு. மிக நன்றாக புரிய வைக்கிறாங்க. ஆனால் யோகாவே இல்லை, நாள் முழுவதும் தேக அபிமானத்துல உள்ளனர்ன்றாரு. இல்லை என்றால் பாபாவுக்கு சார்ட் அனுப்ப வேண்டும் இல்லையா? உண்மையா அவங்க பாபா நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா சார்ட் வைப்பாங்கன்றாரு. சார்ட் வைக்காதவங்கள திட்டிட்டு இருக்கிறாரு. பாபாவுக்கு சார்ட் அனுப்ப வேண்டும். நான் இன்ன நேரம் எழுந்திருக்கிறேன், இவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன், ஆனால் எந்த ஒரு செய்தியும் தருவதில்லை. பாபாவுக்கு சொல்றதே இல்லை. ஞானத்தில் பொய் புரட்டு சரடு அதிகம் விடுகின்றனர்ன்றாரு. அதாவது எப்படி நம்ம முன்னாடி போய் பேசணும் இல்லையா, அந்த மாதிரி இங்க பிகேவாயிட்டும் வந்து பொய் புரட்டு சரடெல்லாம் அதிகம் விடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. யோகம் இல்லை, அதாவது யோகா பண்றதே இல்லை. மிக பெரியவர்களுக்கெல்லாம் ஞானம் சொல்றாங்க என்ற போதிலும் யோகத்தில் பக்குவம் இல்லாமல் இருக்கிறாங்கன்றாரு. அதிகாலை எழுந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இப்போ காலையில எஞ்சி பாபா நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் நினைக்கிறேன், எவ்வளவு நேரம் நான் வந்து பாபா நினைச்சேன். ஃபுல் டேக்கு நீங்க சார்ட் போட்டுடணும். அமிர்த வேலையிலே போட சொல்லியிருக்காரு ஒரு முரளியில. நான் வந்து இந்த டைமுக்கு இது பண்ணுவேன், இந்த டைமுக்கு இது பண்ணுவேன்ட்டு காலையிலே நீங்க வந்து இந்த டு டூ லிஸ்ட்ன்ட்டு போடுவாங்களாம். இப்போ பெரிய பெரிய பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர்னா அவங்க நாள் முழுவதும் வந்து இன்னைக்கு இந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும்ட்டு போட்டு செய்வாங்களாம். அந்த மாதிரி இப்போ நம்மளை செய்ய சொல்றாரு. அந்த மாதிரி நீங்க பண்ணி ஃபுல் டே என்ன பண்ணணும், டிராஃபிக் கண்ட்ரோல்ல இவ்வளோ நேரம் நினைச்சேன், இவ்வளோ நேரம் மனசா சேவை, விதவிதமா ஒரு பயிற்சி வேற சொல்றாரு. இவ்வளோ நேரம் பறந்தாமா, இவ்வளோ நேரம் மனசா சேவை, அந்த மாதிரி செய்ய சொல்றாரு. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம், ஒரு மணி நேரத்துக்கு 10 நிமிஷமாவது செய்ய சொல்றாரு. பாபா தாங்கள் எவ்வளவு மிக மிக அன்பானவராக இருக்கிறீர்கள், எப்படி இந்த வியக்கத்தக்க டிராமா உருவாக்கப்பட்டுள்ளது, இப்படியெல்லாம் பேசணும் பாபா கூட. பாபா நீங்க எவ்வளவு அன்பானவரா இருக்கிறீங்க, எப்படி இந்த வியக்கத்தக்க டிராமா உருவாக்கப்பட்டுள்ளது, யாருமே இந்த ரகசியத்தை அறிந்திருக்கவில்லைன்றாரு. ஆத்மாவையும் தெரியாது, பரமாத்மாவையும் தெரியாது யாருக்குமே வெளி உலகத்துல. இச்சமயம் மனிதர்கள் மிருகங்களை விடவும் மோசமாக உள்ளனர். நாமும் அது போலதான் இருந்தோம். நம்ம சொல்றோம்ல, ஆனா நம்மளும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிளாஷ்பேக்ல பார்த்தா நம்மளும் அப்படிதான் இருந்தோம். மாயாவின் ராஜ்யத்தில் எவ்வளவு மோசமான நிலை இப்ப ஆகிவிட்டது. இந்த ஞானத்தை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். சொல்லுங்கள், ஆத்மா நீங்கள் இப்போது தமோ பிரதானமாக இருக்கிறீங்கன்ட்டு சொல்லுங்க. நீங்கள் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். முதலிலோ தன்னை ஆத்மா என உணருங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. ஏழைகளுக்கோ இன்னும் கூட சுலபம், பணக்காரர்களுக்கு சுமைகள் அதிகம் உள்ளனன்றாரு. பாபா சொல்கிறார், நான் வருவதே சாதாரண உடல்ல தான் வரேன். நான் ஏழையும் இல்லை, அதிக பணக்காரரும் இல்லை. இந்த பிரம்மா பாபா மிடில் கிளாஸ், அவரு அதிக ஏழையும் இல்லை, அதிக பணக்காரம் இல்லை. இப்போது நீங்கள் அறிவீர்கள். கல்பமாக பாபா வந்து நமக்கு இதே கல்வியை தான் கற்றுக் கொடுக்குறாரு. பாவனமாக எப்படி ஆவது என்பதை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. மற்றபடி உங்கள் தொழில் முதலியவற்றில் பிரச்சனைகள் இருக்கலாம், அதற்காக பாபா இங்க வரவில்லை. இப்ப இந்த கடைசி பர்த்ல நமக்கு பிசினஸ்ல பிரச்சனை, நமக்கு ஏதோ கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இதெல்லாம் நம்மளுடைய கர்ம கணக்குனால இதெல்லாம் நடக்குது. இதுக்காகலாம் பாபா வரல. அதை ஜீபூம்பா போட்டு அதை சரி பண்றதுக்காக வந்திருக்காரு. அவர் பாடம் எடுத்து நம்மளை திருத்தி நம்மளை கூட்டு போக வந்திருக்காரு. நம்ம அவ்வளவு அட்டகாசம் பண்ணி வச்சுக்கிறோம் அரை கால்பம். நம்மள சரி பண்ணதான் அவர் வந்திருக்கிறாரு. உங்களுக்கு பிசினஸ் சரி பண்றதுக்கு, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் அவர் வந்து வரல. நீங்களோ பதித்த பாவனா வாருங்கள் என்றுதான் அழைக்கிறீங்க. நம்மளும் கூட்டது அப்படிதான். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாங்கன்னு தான் கூப்பிட்டோம். ஆகவே பாபா பாவனவாதற்கான யுக்தியை தான் இப்ப சொல்றாரு. இந்த பிரம்மா தாமே கூட எதையும் அறியாதா இருந்தாரு. இந்த பிரம்மா பாபா கூட ஒன்னும் தெரியாது. நடிகராக இருந்து கொண்டு டிராமாவின் முதல் இடைக்கடை பற்றி அறிந்திருக்கவில்லை என்றால் அவர்களை என்னவென்று சொல்வார்கள்ன்றாரு. இப்போ ஒரு சினிமா இருக்கு, சினிமால ஆக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க அந்த ஸ்டோரி கேட்டுட்டு தான் நடிக்கவே போவாங்க. ஸ்டோரி, அப்புறம் அதுல அவங்க என்ன ஹீரோயினா என்ன நடிக்க போறாங்க. ஆக்டரா இருந்தீங்கன்னா அந்த கதையே தெரியாம இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம், ஊன்றி போய் நடிச்சிட்டு இருக்கிறோம். இது ஒரு எல்லையற்ற சினிமா. இதுல வந்து நம்ம நடிகர் ஆக்டரா இருக்கிறோம். இதுல எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த முதல் இடைக்கடை தெரியாம இருந்தா உங்களை என்னன்னு சொல்றதுன்னு கேக்குறாரு. நம்ம ஆத்மா இந்த சிஷி சக்கரத்துல நடிகர்கள், இதையும் யாரும் அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆனா 3 பேர் நடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆத்மா மூலவதனத்தில் வசிக்கிறது என சொல்லி விடுறாங்க என்ற போதிலும் அதை அனுபவத்துடன் சொல்லவில்லை என்றாரு. நம்மளாம் பரந்தாமத்துல வசிச்சோம், அதான் நம்ம வீடு, அத சொல்றாங்க, இருந்தாலும் அனுபவத்தோட சொல்லலன்றாரு. நீங்களும் கூட நடைமுறையில் இப்ப அறிவீர்கள். நாம் ஆத்மா மூலவதனத்தில் வசிப்பவர்கள். நாம் ஆத்மா அவினாஷி, அழிவற்றவர்கள். இதுவோ புத்தியில் நினைவிருக்க வேண்டும்ன்றாரு. அநேகருக்கு யோகம் முற்றிலுமே இல்லை. நிறைய பேர் முரளி மட்டும் தான் படிக்கிறாங்க, பாபா நினைக்கிறதே இல்லை. தேக அபிமானத்தின் காரணத்தினால் பிறகு தவறுகளும் அதிகம் நடைபெறுகின்றனன்றாரு.
அந்த யோகா பண்ணாதனால ஆத்மாபிமானி ஆக முடியல. அப்புறம் தேகாபிமானத்திலே இருக்கிறோமா, அப்போ வந்து அந்த 5 விகாரத்துல மாட்டிக்கிறோம், தவறுகள் நடக்குதுன்றாரு. முக்கியமான விஷயமே ஆத்மாபிமானி ஆகணும், நாம் சதப்பிரதானம் ஆக வேண்டும் என்ற அக்கறை கூட இருக்கணும்ன்றாரு. இப்ப தூய்மையாகணும்ன்ற அக்கறை கூட இருக்க வேண்டும். எந்த குழந்தைகளுக்கு சதோப்பிரதானமாக ஆக வேண்டும் என்ற ஈடுபாடு உள்ளதோ அவர்களின் வாயிலிருந்து ஒருபோதும் கல் போன்ற வார்த்தைகள், கடும் சொல் வெளிப்படாதுன்றாரு. யார் வந்து தூய்மை ஆகணும்னு நினைக்கிறாங்களோ, தூய்மையாகி தேவதை ஆகணும், பதவி அடையணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க வாயிலிருந்து கடும் சொல் வராது. ஏதேனும் தவறு நேர்ந்தால் உடனே பாபாவுக்கு தெரியப்படுத்துவாங்க. ஏதாவது நடந்துருச்சுன்னா உடனே பாபாவுக்கு லெட்டர் எழுதிருவாங்க. அவங்க தவறு பண்ணிட்டா, அவங்க வாயிலே அவங்க வேதா பேசிட்டாங்கன்னா உடனே லெட்டர் எழுதி பாபாட்ட மன்னிப்பு கேட்டுருவாங்க. பாபா, நான் இந்த தவறு செய்து விட்டேன், மன்னியுங்கள், மறைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி பாபாவுக்கு எழுதிட்டு அவங்க பாபாட்ட மறைக்கவே மாட்டாங்க. எந்த தப்பு பண்ணாலும் மறைப்பதால் அது இன்னும் கூட விருத்தி அடையும்ன்றாரு. இப்ப பாபாட்ட நம்ம மறைக்கிறோம்னா என்ன பண்ணுவோம்? திரும்ப திரும்ப அந்த தப்பை செய்வோம். ஏன்னா அது தப்புன்னே நமக்கு தெரியாது இல்லையா? கோவப்படுவோம், தப்புன்னு தெரியாது, நான் நியாயமா தான் கோவப்பட்டேன். அப்ப திரும்ப மறுநாளும் கோவப்படும், திரும்ப மறுநாளும் கோவப்படும். ஒரு சின்ன கோவமா இருந்தாலும் அது பாபாட்ட எழுதி வச்சிடணும். இது வந்து தவறு, இது அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுது, அப்ப நான் எழுதணும்ட்டு எழுதி வைக்கணும். அதனால எழுத சொல்றாரு. அப்பதான் தெரியும், பாபாவுக்கும் விஷயம் தெரியும். அப்புறம் அடுத்த நாள் நம்ம செய்யாம அதுக்கு வந்து நமக்கு யுக்தி சொல்வார். பாபாவுக்கு செய்தியை கொடுத்து கொண்டே இருங்கள்ன்றாரு. என்ன நடந்தாலும் எனக்கு சொல்லுங்க, எனக்கு தெரியாது, நிறைய பேர் விஷயமே சொல்றது இல்லைன்றாரு. பாபா பதில் எழுதி விடுவார். உடனே மறுநாள் ஞானத்துல சொல்றாரு, உங்களது யோகம் சரியாக இல்லைன்ட்டு சொல்லுவாரு. பாவனமாக வேண்டியதுதான் முக்கியமான விஷயம், தூய்மையாகிறது தான் முக்கியமான விஷயம். அதனால பாபா நினைச்சாதான் தூய்மையாக முடியும். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் 84 பிறகுகளின் கதை இப்போ உள்ளது. முடிந்தவரை இதே கவலை இருந்து கொண்டிருக்க வேண்டும்ன்றாரு. நாம் சதோப்பிரதானமாக ஆக வேண்டும்ன்ற கவலை தான் இருக்கணும். தேக அபிமானத்தை விட்டுடணும். நீங்கள் ராஜ ரிஷிகள், ஹட யோகிகள், ஒருபோதும் ராஜயோகம் கற்பிக்கவே முடியாது. அதாவது நம்மலாம் ராஜ ரிஷி, நம்ம ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறோம், பாபா சொல்லி கொடுக்குறாரு நமக்கு. ஆனால் ஹடயோகிகள் வெளியில சன்னியாசிகள், அவங்க ஹடயோகிகள், அவங்க ஒருபோதும் ராஜயோகம் கற்பிக்க முடியாது. அவங்களாம் இதை சொல்லி கொடுக்க முடியாது. ராஜயோகத்தை பாபா தான் வந்து கற்பிக்கிறார். ஞானமும் பாபா தான் தருகிறார். மற்றபடி இப்போது உள்ளது தமோ பிரதான பக்தி. இப்ப இந்த கடைசி கலியுகத்துல பக்தி வந்து சும்மா, யாரும் வந்து உண்மையாலாம் பக்தி பண்ணல, தமோ பிரதான பக்தி நடக்குது. 5 தத்துவங்களின் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மனுஷனுக்கே போய் காலை கழுவிட்டு இருக்கிறாங்க, மனுஷனை போய் கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால ரொம்ப தமோ பிரதான பக்தி ஆயிடுச்சு. ஞானத்தை பாபா மட்டுமே சங்கமயுகத்தில் வந்து தருகிறார். ஆனா இந்த சங்கமயுகத்துல பாபா தான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. நமக்கு முன்னாடி ஒன்றும் தெரியாது, நம்மளும் பக்தி பண்ணிட்டு தான் இருந்தோம். பாபா வந்துள்ளார் என்றால் பக்தி முடிவடைந்தாக வேண்டும். கடவுளே கிடைச்சிட்டாரு, அப்புறம் எதுக்கு பக்தி? பக்தி வந்து கடவுளை தேடி தேடி அலைஞ்சோம், அதுக்காக தான் பக்தி பண்ணோம். இப்ப கடவுளே கிடைச்சிட்டாரு, இனிமே பக்தி வேணாம், பக்தி முடிவடைந்தாக வேண்டும்ன்றாரு. நிச்சய புத்திக்கு தகுந்த மாதிரிதான் பிகேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்தியை விடுவாங்க. இந்த உலகமும் முடிந்து விட போகிறதுன்றாரு. இப்ப இந்த உலகமே முடிய போகுது. ஞானம் மற்றும் யோகத்தினால் சத்தியுகத்தின் ஸ்தாபனை நடைபெறுகின்றதுன்றாரு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போ விநாசம் நடக்க போகுது. அதனால அவர் பாபா வந்து ஞானம் கொடுத்து யோகா பண்ண வச்சு சொர்க்கத்தினுடைய ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப கலியுகம் அழிஞ்சு சொர்க்கம் வரும், அதுக்காக இந்த வேலை இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. பக்தி என்ற பொருளே வேறுன்றாரு. மனிதர்கள் பிறகு சொல்லிடுறாங்க, சுகம் துக்கம் எல்லாமே இங்கேதான் என்று. அதாவது இதேதான் இந்த பூமியில தான் சுகமும் இருக்கு துக்கமும் இருக்குன்ட்டு சொல்லிடுறாங்க. இப்போது குழந்தைகள், உங்கள் மீது பெரிய பொறுப்பு உள்ளதுன்றாரு. நம்ம மேலதான் பொறுப்பு வச்சிருக்கிறாரு. ஆனா வந்து அவரை நினைச்சனா போதும், எல்லாம் ஈஸியா முடிஞ்சிடும். தனக்கு நன்மை செய்வதற்கான யுக்தியை இப்போ உருவாக்கி கொண்டே இருங்கள்ன்றாரு. ஒண்ணும் வேணாம், நீங்க அடுத்தவங்களுக்கு கூட நல்லது செய்யலாம், உங்களுக்கு நன்மை செஞ்சுக்கங்கன்றாரு. இதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. பாவன உலகம் சாந்தி தாமம் மற்றும் சுகதாமம் தான். தூய்மையான உலகம் பரந்தாமம், வீடு மற்றும் சொர்க்கம் தான். இதுவோ அசாந்தி தாமம், துக்கதாமன்றார். இந்த கலியுகம் ஒரு துக்கதாமம். முதல் முக்கிய விஷயம் யோகத்தினுடையதுன்றாரு. முக்கியமான விஷயமே யோகா பண்றதுதான். யோகம் இல்லை என்றால் ஞானத்தின் வெறும் வார்த்தைகள் மட்டும் உள்ளன. இப்ப யோகா பண்ணலன்னா என்ன பண்ணுவோம்? வெறும் ஞானத்தை தான் பேசிட்டு இருப்போம் இல்லையா? வெறும் வார்த்தையா தான் மென்னுட்டு இருப்போம். பண்டிதரை போல நடைமுறையில் எதுவும் இல்லை. ஞானத்தை வாயால் நம்ம மத்தவங்க சொல்லுவோம், ஆனா பிராக்டிக்கலா நம்ம எதுவும் செய்ய மாட்டோம். அந்த மாதிரிதான் ஓடிட்டு இருக்குன்றாரு. தற்சமயத்திலோ ரித்தி சித்தி செப்படி வித்தைகள் கூட அதிகம் வெளிவந்துள்ளதுன்றாரு. இப்ப நிறைய பேர் ரித்தி சித்தி எல்லாம் பண்றாங்கன்றாரு. இதனுடன் ஞானத்தின் தொடர்பு எதுவும் கிடையாது. இந்த மாதிரி செய்யறதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்றார் பாபா.
இதுக்கும் ஞானத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்றாரு. மனிதர்கள் எவ்வளவு பொய்யிலேயே சிக்கி கொண்டுள்ளனர்ன்றாரு. இப்போ உலகமே பொய்யை தான் நம்புது இல்லையா? பொய்யில தான் எல்லாரும் சிக்கிட்டு இருக்கிறாங்க. பதித்தாக இருக்கிறாங்க, தூய்மையற்றவங்களாக இருக்கிறாங்க. அதனால பொய் தான் இங்க ஜெயிக்குது. பாபா தாமே சொல்றார், நான் பதித உலகில் பதித் சரீரத்தில் வருகிறேன். நான் வர்றதே இந்த தூய்மையற்ற உலகத்துல தூய்மையற்ற சரீரத்தில்ன்றாரு. பாவனமானவர்களோ இங்க யாருமே கிடையாது. இங்க தூய்மையானவங்க பர்ஃபெக்ட் ஆனவங்கன்னு யாரும் கிடையாது. எல்லாருக்குள்ளாரையும் விகாரம் இருக்குது. அதனாலதான் உடம்புல இருக்கிறாங்க. இவரோ பிரம்மா கூட தம்மை பகவான் என சொல்வதில்லை. இந்த பிரம்மா பாபா கூட நான் கடவுள்னு அவர் சொல்லிக்கிட்டதே இல்லை. இவரும் சொல்றாரு, என்ன சொல்றாரு பிரம்மா பாபா, நானும் பதித்தான், பாவனமானால் தான் ஃபரிஸ்தா ஆகிவிடுவேன்றாரு. நானும் முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன், நானும் தூய்மையற்ற ஆத்மா தான், தூய்மையாயிட்டா நான் ஃபரிஸ்தா ஆகிடுவேன்றாரு. நீங்களும் ஃபரிஸ்தா ஆகிவிடுவீர்கள். நம்மளும் தூய்மையாயிட்டா ஃபரிஸ்தா ஆகி பறந்துருவோம். ஆக முக்கிய விஷயம் இதுதான்றாரு. நாம் பாவனமாக எப்படி ஆகுறதுன்றதுதான் முக்கியமான விஷயம். தூய்மை ஆகிறது எப்படி ஆகிறது? நினைவு மிக அவசியம். பாபா ஒரே ஒரு யுக்தி தான் சொல்றாரு, முரளி படிங்க, என்ன நினைங்க, அவ்வளவுதான். அவரை நினைக்கணும். அவரை நினைச்சாலே தூய்மையாயிட முடியும். எந்த குழந்தைகள் நினைவில் கவனக்குறைவாக உள்ளனரோ அவர்கள் சொல்வார்கள், கவனக்குறைவு, அட்டென்ஷன் இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சிவபாபாவின் குழந்தையாகவே தானே இருக்கிறேன், நான் தான் பாபா குழந்தையாவே இருக்கிறேன்ல, நான் எப்பயுமே அவரு என் கூட தான் இருக்கிறாரு. இவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனா சும்மா வாய் வார்த்தையா சொல்லியிருப்பாங்க, நினைவில் தான் இருக்கிறேன். ஆனால் பாபா சொல்கிறார், அதெல்லாம் பொய், கவனக்குறைவுன்றாரு. இவங்க நினைச்சா அவருக்கு தெரியும்ல, மேல டெலிபதின்னு சொல்லுவாங்க. இப்பதான் நினைச்ச உடனே போன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டெலிபதி. நம்ம நினைச்சோன்னா அங்க ரீச் ஆகும். அதாவது நம்ம உண்மையா பாபா நினைக்கிறோம்னா பாபாவுக்கு தெரியும். பாபா அதனாலதான் சொல்றாரு, முரளியில் என்ன சொல்றாரு, பொய் சொல்றாங்க, கவனக்குறைவு, நினைக்கிறதே இல்லை. இவங்க எதேதோ வேலையில எதேதோ தேகதாரியை தான் நினைச்சிட்டு இருக்கோம் முழு நாளும். ஆனா பொய் சொல்றோம், பாபா தான் நினைக்கிறேன்ட்டு. இதிலும் முயற்சி செய்ய வேண்டும்ன்றாரு. இதெல்லாம் முயற்சி அதிகமா இருக்கு. பிரம்ம பாபாவே சொல்றாரு, நழுவிடுது. நடந்துட்டே இருந்தான் பாபா கூட, திடீர்னு பார்த்தா பாபா காணோம். பாபா எங்க போனார்னே தெரியல. நழுவுது, நினைவு நழுவுது. அதாவது புத்தி அங்கங்க அலப்பாயுது. இதுல எப்படி பொய் சொல்றது? நான் ஃபுல் டே பாபா தான் நினைச்சேன்னு பொய் சொல்றாங்க. அதிகாலை எழுந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து அமர்ந்திருக்க வேண்டும்ன்றாரு. ஆன்மீக உரையாடலும் செய்ய வேண்டும். ஆத்மா தான் உரையாடுகின்றது இல்லையா? இப்ப ஆத்மா தான் பேசுது பாபா கூட. இப்போது நீங்கள் ஆத்மாபிமானி ஆகிறீங்க. யாருக்காவது நன்மை செய்பவர் என்றால் அவருக்கு மகிமையும் செய்யப்படுகிறது இல்லையா? அது தேகத்தின் மகிமையாக உள்ளதுன்றாரு. இப்ப யாராவது நன்மை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மகிமை செய்யறோம் இல்லையா? அது தேகத்தை நம்ம புகழறோம். இதுவோ நிராகார் பரம்பிதா பரமாத்மாவின் மகிமையாகின்றாரு. இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த ஏணிப்படி வேறு யாருடைய புத்தியிலும் கிடையாது. இந்த 84 பிறவி நம்ம எடுத்து வந்தோம், இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, யார் புத்திலையும் கிடையாது. நாம் 84 பிறவிகளை எப்படி எடுக்கிறோம்? கீழே இறங்கியே வருகின்றோம் சொல்றாரு. இப்போதோ பாவங்களின் குடம் நிரம்பி இருக்குது நம்ம தலை மேல. அது எப்படி தூய்மையாவது? அதனால் பாபாவை அழைக்கிறாங்க. நீங்கள் பாண்டவ சம்பிரதாயத்தினர், தர்மம் மற்றும் அரசியல் சார்ந்தவர்களாகவும் நீங்க இருக்கிறீங்க. பாபா அனைத்து தர்மங்களின் விஷயத்தை இப்ப புரிய வைக்கிறார். பாபா நம்ம தர்மத்தை மட்டும் சொல்லல, எல்லா தர்மம், முஸ்லிம், கிறிஸ்டின், எல்லா தர்மத்தையும் பத்தி புரிய வைக்கிறார். வேற யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இவ்வளோ விஷயம், இந்த உலகாய விஷயம் ஃபுல் டீட்டெயில் ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாமே யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது நம்மளை தவிர. மற்றபடி அந்த தர்மஸ் அவர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களின் பின்னாலும் மற்றவர்களும் கீழே இறங்கி வர வேண்டியுள்ளது. தர்மஸ் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க தர்மத்தை ஸ்தாபனை பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி அவங்களுடைய தர்மத்துக்காரங்க கீழே இறங்கி வராங்கன்றாரு ஆத்மாக்கள். மற்றபடி அவர்கள் மோட்சம் எதுவும் தருவதில்லை. சரி, இப்ப புத்தரை நினைக்கிறோம், இயேசு நினைக்கிறோம், அவங்க மோட்சம் கொடுத்துருவாங்களா? அவங்களே பிறப்பிறப்புல இருக்கிறாங்கன்னு சொல்றாரு பாபா. அப்ப அவங்க எப்படி மத்தவங்களுக்கு மோட்சம் கொடுக்க முடியும்? மோட்சம் எதுவுமே அவங்க தர்றதில்ல. பாபா தான் கடைசியில் அனைவரையும் பவித்திரமாக்கி தூய்மையாக்கி வீட்டுக்கு திரும்பவும் அழைத்து செல்கிறார். கடைசியில முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கறதுல எல்லாம் பாபா தான். அவர் தான் சிவன் தான் கடவுள் தான் கடைசியில காட்ஃபாதர். எல்லாரையும் தூய்மையாக்கி வீட்டுக்கு திரும்ப அழைத்து போகிறார். இது போன காலத்துல பதிவாயிருக்கு, அதே தான் இப்பயும் நடக்க போகுது. அதனால் அந்த ஒருவரை தவிர வேற யாருக்கும் மகிமையே கிடையாதுன்றாரு. ஒரு சிவனை தவிர யாருக்கும் மகிமை கிடையாது. அதனால்தான் எல்லாம் புகழும் இறைவனுக்கேன்றாங்க. பிரம்மாவுக்கோ அல்லது உங்களுக்கோ எந்த ஒரு மகிமையும் கிடையாதுன்றாரு. இப்ப இந்த பிராமணர் பிகே ஆயிருக்கோம் இல்லையா, பிரம்மா பாபாவுக்கே மகிமை இல்லைன்றாரு. அப்புறம் நமக்கு மட்டும் என்ன இருக்க போகுது? புருஷார்த்தம் செய்யறோம், அவ்வளவுதான் இந்த உடல்ல. மற்றபடி நமக்குலாம் எந்த மகிமையும் கிடையாதுன்றாரு.
பாபா வந்திருக்கவில்லை என்றால் நீங்களும் என்ன செய்திருப்பீர்கள்ன்றாரு. இப்ப பாபாவே வரல, இந்த ஞானமே புத்தியில இல்லை, அப்ப நம்ம மட்டும் என்ன பண்ணிருப்போம்? இப்போது பாபா உங்களை உயரும் கலையில் கொண்டு செல்கிறார். உங்களால் அனைவருக்கும் இப்ப நன்மை என்று சொல்றார் பாபா. பாடம் செய்யறாங்க, அதாவது உங்களால் அனைவருக்கும் நன்மை என்று பாடம் செய்யறாங்க, ஆனால் அர்த்தம் எதையும் புரிஞ்சுக்கல, மகிமையும் அதிகம் செய்யறாங்க. இப்போது பாபா புரிய வைத்துள்ளார், அழியாததோ ஆத்மாதான், அதனுடைய ஆசனம் தான் இது, இந்த உடல் தான் ஆசனம், அந்த ஆசனத்துல ஆத்மா உட்கார்ந்துருக்கு. ஆத்மா அழியாதது, காலன் ஒருபோதும் சாப்பிடுவதில்லை. ஆத்மாவை காலன் சாப்பிடாது. டைம் வந்துடுச்சு போயிட்டாங்க, டைம் வந்துடுச்சு, ஆத்மா போயிடுச்சு, உடம்பு போயிடுச்சு, உடம்பு மண்ணுக்குள்ள போயிடுச்சு, ஆத்மா பறந்து போயிடுச்சு. ஆத்மா அழியாதது, காலன் ஒருபோதும் சாப்பிடுவதில்லை. ஆத்மா ஒரு சரீரம் விட்டு வேறொரு பாகத்தை நடிப்பதற்காக சென்று விட்டது. பார்ட்டு முடிஞ்சு போச்சு. அந்த வீட்டுல அவங்களுடைய கர்ம கணக்கு வழக்கு முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு அங்க இருக்கணும்? அதனால அந்த உடலை விட்டுட்டு ஆத்மா பறந்துடுச்சு. பாகத்தை வேற இடத்துல பாகத்தை நடிப்பதுக்காக போயிட்டாங்க. ஏன்னா 5000 வருஷம் தான் டைம், அதுக்கு மேல அவங்களால போய் பார்த்து முடிக்க முடியாது. அதனால வேற உடல் எடுக்கிறாங்க. இதுல அழுவதற்கான அவசியம் என்னன்னு கேக்குறாரு. அவங்க பாட்டை முடிச்சிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு என்ன, நீங்க எதுக்கு அழுவுறீங்கன்னு கேக்குறாரு. அழுவதற்கான அவசியம் என்ன? நாமளும் அப்படிதான், நம்ம பாட்டை முடிச்சுட்டு நம்மளும் கிளம்பிடுவோம். நாம் ஆத்மா சகோதரன் சொல்லி பாபா சொல்றாரு. இதையும் நீங்கள் இப்போது அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட காலமாக தனியாக இருந்து விட்டனர், பிரிஞ்சிட்டாங்க. தந்தை எங்காவது சந்திப்பார், இதையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தின் புரிதலும் கிடைக்கிறது. கடவுள் கண்டிப்பா எப்படியாவது சந்திப்பாரு. இதெல்லாம் வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனா பிரிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போது உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தின் புரிதலும் கிடைக்கிறது. பல வருடங்களாக கேட்டே வந்திருக்கிறீங்க எதனா ஞானத்தை. எந்த ஒரு புத்தகம் முதலிய எதையும் அவர் எடுத்துக்கொள்வது இல்லை. சிவபாபா ஏதாவது புக்கு படிக்கிறாரா? இல்ல, புரிய வைப்பதற்காக மட்டுமே மேற்கோள் காட்டுறாரு. ஆனா இந்த மாதிரி கீதையில இது இருக்கு, மகாபாரதத்துல இது இருக்குன்ட்டு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்றாரு. பாபா உண்மையானவர் என்பதால் உண்மையான படிப்பினை இப்ப படைக்கின்றார். பாபா சத்தியமானவர், அதனாலதான் சத்தியமான படைப்பை படைக்கிறார். பொய்யானதெல்லாம் படைக்க மாட்டார். உண்மையான படைப்பினை இப்ப படைக்கின்றார். உண்மையை சொல்கிறார். உண்மையினால் வெற்றி கிடைக்கும், பொய்யினால் தோல்வி கிடைக்கும்னு சொல்றாரு. உண்மையான தந்தை உண்மையான கண்டத்தை இப்ப ஸ்தாபனை செய்கிறார். சத்திய யுகத்துக்கு போனோம்னா நம்ம சத்தியமா இருந்தாதான் போக முடியும் இல்லையா? உண்மையான கண்டத்தை இப்ப ஸ்தாபனை செய்யறார். ராவனிடம் நீங்கள் அதிகமாக தோல்விகளை அடைந்து, இந்த மாயாவோட வழி இருக்குல்ல, அது முற்றிலும் தோல்விதான். நமக்கு அந்த வழியில போனீங்கன்னா தோல்விதான் உங்களுக்கு. அதனால நீங்க இது வரைக்கும் தோல்விதான் அடைந்திருக்கிறீங்கன்றாரு. இந்த விளையாட்டுகள் அனைத்தும் உருவாக்கப்பட்டவைன்றாரு. இப்போது நீங்கள் அறிவீர்கள், நமது ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும் இல்லையா? கடைசியா உண்மைதான் ஜெயிக்கும். இந்த ராவணராஜ்யம் முடிஞ்சிடும், அணைய போற விளக்கு பிரகாசமா எரியணுவாங்கள, அந்த மாயாவோட விளையாட்டு எல்லாம் கொஞ்ச நாள் அழிஞ்சிரும், அவ்வளவுதான். இப்போ நீங்க அறிவீர்கள், நமது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. பிறகு இதெல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த கலியுகம்லாம் இருக்காது. இவை அனைத்துமோ பின்னால் வந்தவைதான். இந்த சிஷ்ய சக்கரத்தை புத்தியில் வைப்பது எவ்வளவு சுலபன்றாரு. நாம் ஞானமும் மிக நன்றாக சொல்கிறோம் என்று புருஷார்த்தி குழந்தைகள் இதில் மட்டுமே குஷி அடைந்து விட மாட்டார்கள். அதான் நம்ம நல்லா நானும் சொல்றோம், அவ்வளவுதான் போதும், இதுவே முயற்சி, நம்ம அப்படியே பாபாட்ட போயிடுவோம் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்க. முயற்சி பண்றவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நம்ம ஞானம் மட்டும் சொல்றோம், நம்ம யோகா பண்றது இல்ல, நம்ம இன்னும் அதிகரிக்கணும், நம்ம ஆத்மா அபிமானி ஆகணும், கடைசியில பாபா நினைவுல சரீரம் விடணும். நமக்கு இப்ப எதேதோ புத்தியில ஓடுது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்குவோன்ட்டு அவங்க கரெக்டா இருப்பாங்க. புருஷார்த்தி குழந்தைகள் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்றாரு. அதோடு கூடவே யோகம் மற்றும் நன்னடத்தைகளையும் கூட தாரணை செய்வார்கள். அப்ப புருஷார்த்தி குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? ஞானத்துல மட்டும் குஷி அடைஞ்சிட மாட்டாங்க, ஞானத்தை நல்லா சொல்றேன் அதுல மட்டும் குஷி அடைந்த மாட்டாங்க. அத கூடவே அவங்க யோகாவையும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, பாபா நினைக்கிறதுலயும் சார்ட் வைப்பாங்க, மற்றும் நன்னடத்தைகளையும் கூட தாரணை செய்வாங்க. அதாவது யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாதுன்றதுல உடாப்படியா இருப்பாங்க. ஏன்னா துக்கம் கொடுத்தா நமக்கு பல மடங்கு தண்டனை இல்லையா? நன்னடத்தைகளை கூட தாரணை செய்வாங்க, தெய்வீக குணங்களை தாரணை செய்வாங்க. நீங்கள் மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும்ட்டு பாபா சொல்றார். நம்மளை விரும்புறாரு அந்த மாதிரி பார்க்க, நம்மளோட அந்த ஆதி சுரூபத்தை பார்க்க விரும்புறாரு. யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, அன்போடு புரிய வைக்கணும். இப்ப சில பேர் ஞானத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு அதை கூட டென்ஷனா சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதை கேட்டாலே ஓடிடுவாங்க பொழுது எல்லாரும், அந்த மாதிரி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதனால யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, அன்போடு புரிய வைக்கணும். ஸ்ரீமத் சொல்றீங்கன்னா ஸ்ரீமத்தை எதுக்கு
டென்ஷனா சொல்றீங்க? இதான் ஸ்ரீமதி, இப்படிதான் நடந்துக்குவாங்களா? இதுக்கு தான் வந்தீங்களா அப்படின்லாம் சொன்னா வர்றவங்களும் ஓடிடுவாங்க இல்லையா? அன்போடு புரிய வைக்கணும்ன்றாரு. பவித்திரமாவதில் எவ்வளவு தொந்தரவுகள் தரப்படுகின்றன. இப்ப தூய்மை ஆகிறதுல நிறைய தொந்தரவுகள் இருக்குன்றாரு. அதுவும் டிராமா அனுசாரம் நடைபெறுகின்றது. இது உருவாக்கப்பட்ட டிராமா இல்லையான்றாரு. டிராமாவில் இருந்தால் கிடைக்கும் என்பதெல்லாம் அல்ல, முயற்சியும் செய்யணும். தண்ணி கூட போய் எடுத்து நம்மளே தான் குடிக்கணும், அதுவா வராது இல்லையா டம்ளரு. அதாவது எனக்கு விதி இருந்தா அது நடக்கும் அப்படிலாம் நினைச்ச கூடாது. நம்ம முயற்சி செய்யணும். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னுவாங்க. கடவுளே நமக்கு செய்ய முடியலனா கூட நம்ம முயற்சி பண்றதுல நமக்கு கிடைச்சிடும். அதனால சொல்றாரு, முயற்சியும் செய்யணும். தேவதைகளை போன்ற தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யார் என்ன பண்ணாலும் சரி, நீங்க தேவதை மாதிரி இருங்கன்றாரு. தெய்வீக குணங்களை தாரணை செய்யணும். உப்பு நீராக ஆகக்கூடாது. தன்னை பார்க்க வேண்டும். உங்களை பார்த்துக்காங்க. நாம் தலைக்கீழான நடத்தை மூலம் பாபாவின் கௌரவத்தை கெடுக்காமல் இருக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணுங்க. இப்ப பிகே ஆயிட்டு நம்ம தப்பு பண்ணா என்ன ஆகும்? யார் பேர் ரிப்பேர் ஆகும்? உங்களுக்கு சிவபாபா இதான் சொல்லி கொடுக்குறாரா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? பாபாவோட கௌரவத்தை கெடுக்காமல் இருக்கிறோமான்னு செக் பண்ணுங்க. சத்குருவுக்கு நிந்தனை செய்பவர்கள் நல்ல பதவியை பெற முடியாதுன்றாரு. நம்மளை பார்த்தா இவங்களை யாரோ உருவாக்கிட்டு இருக்கிறவங்கள அவர் பெரியவருன்னு தெரியணும் எல்லாருக்கும். அந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். சத்குருவுக்கே நிந்தனை செய்பவர்கள் என்ன ஆவாங்க? குறைவான பதவி தான் அடைவாங்க சொர்க்கத்துல. நல்ல பதவி பெற முடியாது. இவரோ சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர். ஆத்மாவுக்கு இப்போது நினைவு வந்துள்ளதுன்றாரு. நினைவு உள்ளது. பாபா ஞான கடலாக, சுகத்தின் கடலாக உள்ளார். நிச்சயமாக ஞானம் கொடுத்து விட்டு சென்றுள்ளேன்றாரு. கண்டிப்பா ஞான கடல் ஞானத்தை தான் சொல்லுவார் இல்லையா? அதனால்தான் பாடல் கூட உள்ளது. இவருடைய பிரம்மாவுடைய ஆத்மாவில் ஞானம் ஏதேனும் இருந்ததா என்ன? முன்னாடி பிரம்மா பாபாவுக்கு மட்டும் ஞானம் இருந்ததா? நமக்கு ஒன்றும் ஞானமே இருந்தது இல்லை, அவருக்கும் இல்லை. பாபா சொல்லிதான் இந்த ஞானம்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? சிவபாபா சொல்லிதான். ஆத்மா என்பது என்ன, டிராமா என்பது என்ன, யாருமே அறிந்திருக்கவில்லை. நமக்கும் தெரியாது இல்லையா? ஆத்மானா என்ன, டிராமானா என்ன, ஒண்ணுமே தெரியாது. பாபா சொல்லிதான் நமக்கு தெரியும். மனிதர்கள் தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையான்றாரு. ருத்ர யஜ்ஞத்தை படைக்கின்றனர் என்றால் ஆத்மாக்களுக்கு பூஜை செய்யறாங்க. இப்ப ருத்ர ஞான யஜ்ஞம் படைக்கிறாங்க அப்படின்னா பூஜை லிங்க பூஜை செய்யறாங்க. லிங்கம் வச்சு கீழே குட்டி குட்டி லிங்கம் வச்சு பூஜை செய்யறாங்க. அந்த குட்டி குட்டி லிங்கம் சாலிகிராமம் அதெல்லாம் ஆத்மாக்களுக்கு பூஜை செய்யறாங்க. அதனுடைய பூஜை நல்லதா அல்லது தெய்வீக சரீரங்களின் பூஜை நல்லதா அப்படின்னு கேக்குறாரு. அதாவது லட்சுமி நாராயண பூஜை செய்யறோம் இல்லையா, அந்த பூஜை நல்லதா இல்ல இந்த சாலிகிராம் ஆத்மாக்களுடைய பூஜை நல்லதான்னு கேக்குறாரு. இந்த சரீரமும் 5 தத்துவங்களால் ஆனது. ஆகவே ஒரு சிவபாபாவின் பூஜை தான் கலப்பற்ற பூஜை ஆகும்ன்றாரு. கலப்படமற்ற பூஜை ஆகும். லிங்க பூஜை செய்யறோம் இல்லையா, அதுதான் சரியான பக்தின்றாரு. அது கலப்படமற்ற பூஜை. மற்றதெல்லாம் கலப்படமான பூஜைன்றாரு. இப்போது அந்த ஒருவர் சொல்வதே கேட்க வேண்டும். இப்ப நம்ம ஒரு கரெக்டான பாத்துல போறோம்னா ஒருத்தவங்க பேச்சு தான் கேட்கணும். ஒரு 4 பேர் பேச்சு கேட்டனா என்ன ஆகும்? ஒரே குழப்பம் வந்துடும். அதனால இப்ப நீங்க ஒருத்தவங்க சொல்றதே கேளுங்க. அதான் பாபா சொல்றாரு, சத்தியமான ஒரு சிவன் சொல்றாருல, அதை கேளுங்க. அதனால்தான் சொல்லப்படுகின்றது தீயதை கேட்காதீர்கள். இதுல நடுவுல மாயாவும் பிளே பண்ணும் இல்லையா, அது பேச்சு கேட்கக்கூடாது. நிந்தனின் எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப கேட்காதீங்கன்றாரு. நான் சொல்வதை மட்டுமே கேளுங்கள். யாராவது திட்டுறாங்களா, அதெல்லாம் கேட்காதீங்க, காதலே வாங்காதீங்கன்றாரு. பாபா சொல்றதை மட்டும் கேளுங்க. இது கலப்படமற்ற ஞானம். முக்கிய விஷயமே, எப்போது தேகாபிமானம் விட்டு போகிறதோ அப்போதுதான் நீங்கள் குளிர்ச்சி அடைவீர்கள்ன்றாரு. இந்த தேக அபிமானம் போகாத வரைக்கும் நமக்கு மாயாவுடைய விஷயம் இருந்துட்டு தான் இருக்கும். சூடாயிட்டே தான் இருப்போம், கோவப்படுவோம், எல்லா பிரச்சனையும் வரும். எப்ப ஆத்மாபிமானி ஆகிறோமோ அப்பதான் குளிர்ச்சி அடைவீங்கன்றாரு. பாபாவின் நினைவில் இருப்பீர்களானால் வாயால் கூட தலைக்கீழான வார்த்தைகளை நீங்க பேச மாட்டீங்கன்றாரு. தீய திருஷ்டி கூட இருக்காது. பார்வை கூட எப்படி இருக்கும்? நல்ல பார்வை இருக்கும். தீய திருஷ்டி இருக்காது. பாபா நினைச்சோன்னா பார்த்தாலும் பார்க்காதவராக இருப்பீங்க. ஏதோ ஒண்ணு நடக்குது, நம்ம போறோம், இது கலியுகம், மோசமான உலகம், சுத்தி எல்லாம் கெட்டதுதான் நடக்கும். ஆனா நம்ம அந்த பார்வை நம்ம அந்த மாதிரி பார்க்க கூடாது. தீய திருஷ்டி இருக்கக்கூடாது. ஏன்னா பாபா நினைவுல நம்ம போனோம். பார்த்தாலும் பார்க்காதவராக இருப்பீர்கள். நமது ஞானத்தின் 3வது கண் திறந்து கொண்டு விட்டதுன்றாரு. பாபா திரிநேத்திரி திரிகாலதரிசியா ஆக்கியுள்ளார். 3வது கண், திரிநேத்திரினா 3வது கண், திரிகாலதரிசினா 3 காலத்தையும் தரிசிக்க கூடியவர்கள். எப்போது உங்களுக்கு 3 காலங்களின் 3 உலகங்களின் ஞானம் உள்ளதுன்றாரு. நல்லது.
இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஞானம் சொல்வதன் கூடவே யோகத்திலும் இருக்க வேண்டும். நல்ல நடத்தைகளை தாரணை செய்ய வேண்டும். மிக இனிமையானவராக ஆக வேண்டும். வாயிலிருந்து ஒருபோதும் கல் போன்ற வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், உள்நோக்கு முகமுடையவராகி தனிமையில் அமர்ந்து தனக்குத்தான் ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். பாவனமாவதற்கான யுக்திகளை உருவாக்கவும் வேண்டும். அதிகாலை எழுந்து பாபாவை மிகவும் அன்போடு நினைவு செய்ய வேண்டும் சொல்றாரு. வரதானம், வயர்லெஸ் செட், கம்பி இல்லாத ஒயர். இப்போ ஃபோன்லாம் நம்ம பேசுகிறோம்ல, கனெக்ஷனே கிடையாது, அப்புறம் எப்படி நம்ம பேசுகிறோம்? மொபைல் சரி, இந்த மொபைல்லாம் வந்து கனெக்ஷனே இல்லாமல் எங்கேருந்தோ எங்கேயோ நம்ம கனெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். அதெல்லாம் சயின்ஸ் மூலமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒயர்லெஸ் செட்டு, கம்பி இல்லாத ஒயர் மூலமாக விநாச காலத்தின் கடைசி நேர கட்டளையை கேட்ச் அறிந்து கொள்ளக்கூடிய செய்யக்கூடிய வாய்ஸ்லெஸ் சப்தத்திற்கு அப்பாற்பட்டவர் ஆகுக. இப்போ விநாச டைம்ல என்ன நடக்கும்? எல்லாமே வந்து கரண்ட் இருக்காது, இந்த மாதிரி ஃபோன் ஒர்க் ஆகாது. இப்போ என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் எதுவுமே இருக்காது. எங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஏதோ ஒரு மூலையில் இருப்போம். யாரெல்லாம் இப்போ நம்ம தேகதாரி நம்பிட்டு இருக்கிறோமோ அவங்கவுங்க எல்லாரும் ஒரு ஒரு மூலையில் இருப்பாங்க, நம்ம ஒரு மூலை. அந்த மாதிரி ஒரு நேரம் வரும். அந்த டைம்ல விநாச காலம், அது வந்து அந்த அந்த கடைசி நேரம் கட்டளை எங்கேருந்து வரும்னா பாபாட்ட இருந்து வரும். குழந்தை அங்கே இருக்காத, இங்கே போயிரு, இங்கே இரு, இங்கே இருக்காத அப்படின்லாம் பாபா வந்து நமக்கு வாய்ஸ் சொல்வார். ஆனால் அது வந்து வயர்லெஸ் செட், அது கம்பி இல்லாத கனெக்ஷன். இப்போ எப்படி ஃபோன் பேசுகிறோமோ அந்த மாதிரி பாபா வந்து கனெக்ஷன் வந்து நம்ம மேலேருந்து நமக்கு வந்து அந்த அசரீரி குரல் மாதிரி நமக்கு கேட்கும். கேட்சிங் பவர் நமக்கு வேணும். அதை கேட்ச் பண்ணுறதுக்கு புத்தி எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். அந்த டைமில் நம்ம இங்கே இருக்கிற விஷயம் இவங்க அவங்கன்னு இந்த கீழே இருக்கிறத நினச்சினதுன்னா பாபா சொல்கிறத நம்ம கேட்காது. அந்த மாதிரி நீங்கள் அந்த டைமில் அந்த கட்டளையை கேட்ச் பண்ணக்கூடிய வாய்ஸ்லெஸ் சப்தத்திற்கு அப்பாற்பட்டவர் ஆகுகன்னு வரதானம் கொடுக்குறாரு. இப்பயே அந்த வரதானத்தை கொடுத்துட்றாரு. விநாசம் எப்போ வரப்போது தெரியல, அதுக்குள்ள முன்னாடியே கொடுத்துறாரு இந்த வரதானத்தை. விநாச கால கடைசி நேரத்தின் கட்டளையை அறிந்து கொள்வதற்கு சப்தத்திற்கு அப்பாற்பட்ட புத்தி இப்போ தேவையாக உள்ளது. இப்போ பாபா கடைசி நேரத்தில் கட்டளை கொடுப்பாரு. அதை தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு புத்தி வேணும். என்ன புத்தினா சப்தத்திற்கு அப்பாற்பட்ட அந்த புத்தி தேவைன்றாரு. உலகில் விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிக்கிறாங்க? வயர்லெஸ் கருவி மூலம் ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்திற்கு சப்தம் சென்றடைகிறது. ஃபோன் பேசுகிறோம் இல்லையா, எங்கேருந்தோ எங்கெல்லாம் அமெரிக்காலேருந்து இங்கே இந்தியாவுக்கு பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க? கனெக்ஷனே இல்லை, அது கம்பி கனெக்ஷனே இல்லை, அப்படியே வயர்லெஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. மொபைல் ஃபோன்லாம் அப்படி தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த சப்தம் போகுது, பேசிக்கிறோம் இல்லையா. இங்கே சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலை தான் வயர்லெஸ் ஆகுன்றாரு. இங்கே நமக்கு பாபா வந்து கொடுக்கறது சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலை. அதாவது உலகத்திலே நம்ம இருக்கக்கூடாது, உலகத்துக்கு அப்பாற்பட்டது போயிடணும், அங்கே போயிடணும் புத்தி. வயர்லெஸ், அதுதான் நமக்கு வயர்லெஸ். பிகேஸ்க்கு இந்த வயர்லெஸ் மூலமாக உங்களுக்கு இந்த பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்ற சப்தம் வரும். நீங்கள் ஒழுங்காக கனெக்ஷன், டெலிஃபோன் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா, அவர் கூட மொபைலில் பேசுனீங்கன்னா 0 போட்டு 0 போட்டு பாபாவை நினச்சிங்கன்னா உங்கள் மனசில் எந்த எண்ணமும் ஓடல, புத்தியிலையும் எந்த ஒரு எண்ணங்களும் ஓடலை அப்படின்னா நீங்கள் கனெக்ஷன் எங்கே இருக்கும்? பாபா கிட்ட தான் இருக்கும். அப்போ பாபா என்ன சொல்ல வராருன்றது உங்களுக்கு கேட்ச் ஆகும். பாபா சொல்வார், இங்கே இருக்காதீங்க போங்கன்னு வர. ஏன்னா நம்ம இருக்கிற இடம் அழிய போகுது, ஏதோ வந்து பூகம்பம் ஏதோ ஆக போகுதுன்னா அவர் கேட்ச் பண்ணுவார். நம்ம அங்கேருந்து உடனே கிளம்பணும். அதுக்காக வந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுங்கள் என்ற சப்தம் வரும். யார் பாபாவின் நினைவில் இருக்கின்றார்களோ, சப்தத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்றார்களோ, அசரடி ஆவதற்கு பயிற்சி செய்கின்றார்களோ, விநாச காலத்தில் அவர்களுக்கு விநாசமாக இருக்காது, ஆனால் தங்கள் விருப்பப்படி சரீரத்தை விடுவார்கள். பாபா சொல்றாங்க, யார் இப்ப பாபா நினைச்சிட்டே இருக்கிறாங்களோ, யார் சப்தத்துக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறாங்களோ, இப்பயே அந்த பயிற்சி நம்ம பண்றோம். அப்ப கடைசியில அந்த பயிற்சி ஈஸியாயிடும். நமக்கு அசரீரி ஆவறதுக்கு நம்ம இப்பயே பயிற்சி செய்யறோம். 1 செகண்ட் பறந்தாமோ, 1 செகண்ட் சூட்சுமவாதனம்ட்டு பயிற்சி இப்பவே நம்ம பண்ணிட்டே இருக்கும்போது விநாச காலத்துல என்ன ஆகும்னா அந்த பயிற்சி ஈஸியா பண்ணுவோம். புத்தி மூலமா டக்குன்னு நம்ம ஆத்மா பறந்துடும். அப்ப என்ன நடந்தாலும் நமக்கு அது விநாசமா இருக்காது. மற்றவங்களாம் விநாசத்தினால இறந்துட்டாங்கன்னு செய்தி வரும். ஆனா நம்ம வந்து அப்படி சாக மாட்டோம். நம்ம பாபா சொல்றாருல, காட்சி கிடைக்கும், காட்சி கிடைச்சிட்டு நீங்க உங்களுடைய சொரூபம் தெரியும், நீங்க இந்த இடத்த விட்டு இந்த உடலுக்கு போய் நான் பிரவேசமாக போறேன், நான் குழந்தையா பிறக்க போறேன்ற காட்சி கிடைக்கும்.
அந்த மாதிரி நீங்க உடம்ப விட்டுட்டு தானா சுய விருப்பத்தோட சந்தோஷமா உடலை விட்டுட்டு போவீங்கன்னு சொல்றாரு. அந்த எப்ப விநாச டைம்லயே அந்த மாதிரி போவீங்க. அது வரைக்கும் இருந்தோம்னா அது அப்படி போவோம்னு சொல்றாரு. ஸ்லோகன்: யோகத்தை பாபா நினைவு ஒதுக்கி வைத்துவிட்டு காரியங்கள் செய்வது என்பது சோம்பேறித்தனமாகுன்றாரு. பாபா மறந்துட்டு ஒரு வேலை செய்ய போனீங்கன்னா என்ன ஆகும்? டென்ஷன் தான் ஆகும். இது உங்களுடைய சோம்பேறித்தனம்னு சொல்றாரு பாபா. பாபாவை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க வந்து வேலை செய்ய போறீங்க அப்படின்னா அது சோம்பேறித்தனம் ஆகுன்றாரு. அவ்யக்த சமிஞ்சை: ஆன்மீக ராயல்டி, தெய்வீக தன்மை மற்றும் பியூரிட்டி என்ற பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்க. தூய்மையின் ஆளுமை என்பது ஒருவர் நினைவில் இருப்பது. ஒரு பாபாவை தவிர வேறு யாருமே இல்லை. அதுதான் தூய்மையின் ஆளுமை. அதாவது கனவுல கூட நேற்று சொன்னார், கனவுல கூட 5 விகாரம் வரக்கூடாது. அதுதான் உலகத்துக்கே சவால் விடுவதுனாரு. இன்னைக்கு சொல்ற பாருங்க, தூய்மையின் ஆளுமை வந்து ஒருவர் நினைவுல இருக்கிறது. ஒரு பாபா தவிர எனக்கு வேற யாரும் இல்லை. இந்த பிராமண வாழ்க்கையில் சம்பூர்ண நிலையை அடைவதற்கு இந்த ஏக் விரதா ஒருவர் நினைவு என்ற பாடத்தில் உறுதியாக பக்காவாக இருக்கணும். உள்ளுணர்வில் சுபமான பாவனை இருக்கணும், சுபமான விருப்பம் இருக்கணும். பார்வையின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆத்மீக ரூபத்தில், அதாவது பரிஸ்தா ரூபத்தில் பார்க்கணுன்றாரு. இப்ப வந்து நம்ம பார்வை மூலமா எல்லாரையும் எப்படி பார்க்கணும்? பிகேஸ் வராங்கன்னா இவங்க புதுசா வந்துக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அவங்களையும் ஆத்மீக ரூபத்துல ஃபரிஸ்தா மாதிரி அவங்கள பார்க்கணும். யாரா இருந்தாலும் சுபபாவனை சுப விருப்பம் வைக்கணும். சென்டருக்கு வராங்கன்னா அவங்களெல்லாம் பாபா செலக்ட் பண்ணியிருக்காரு இல்லையா, அவங்களும் எதிர்கால ஃபரிஸ்தா, அவங்களும் தேவதையாக போறாங்க. அந்த ரூபத்துல பார்க்கணும். பிரம்மா பாபா அப்படிதான் பார்த்தாரு எல்லாரையும். அவங்க சாதாரணமாவே பார்க்கல. 8 வயசு குழந்தைங்க, 9 வயசு குழந்தைங்க நான் பார்த்தாரு. இதெல்லாம் எதிர்கால தேவதைன்னு பார்த்தாரு. கர்மங்களின் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் சுகத்தினை தரவும் மேலும் சுகத்தினை எடுக்கவும் சொல்றார் பாபா. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் எல்லாருக்கும் சுகம்தான் போகணும், பரவணும். சுகம் கொடுங்க, சுகத்தினை எடுங்க. அப்ப கண்டிப்பா அவங்க மனசுல இருந்து ஆசீர்வாதம் வரும். நம்ம ஹெல்ப் பண்றோம், நம்ம வேலை செய்யும் போது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து அவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும், நம்ம கிட்ட இருந்து சுகம் போகும். யாராவது உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும், நிந்தனை செய்தாலும், அவமரியாதை செய்தாலும் நீங்கள் சீதலா தேவனாக ஆகணும். ஆனா இப்ப இந்த காலத்துல கலியுகம் இல்லையா, நல்லதுக்கே காலம் கிடையாது. நம்ம என்னதான் நல்லது நினைச்சாலும் நமக்கு வந்து பின்னாடி ஆப்பு வைக்கிறவங்களதான் இருக்கிறாங்க எல்லாரும். அதனால உங்களுக்கு துக்கம் யாராவது கொடுத்தாலும், நிந்தனை பண்ணாலும் சரி, அவமரியாதை கொடுத்தாலும் சரி, கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா வந்து செஞ்சாதான் நம்ம வந்து கலங்கிதரானாதான் கிருஷ்ணர் ஆக முடியும். கண்டிப்பா நம்ம ஞானம் சொல்றோம்னா அதை கேட்க மாட்டாங்க, ஏதோ நம்மள அவதூறு பார்ப்புவாங்க, எல்லாமே செய்வாங்க. அதனால இங்க துக்கம் கொடுக்குது. இது எல்லாமே நடக்கும் கலியுகத்துல. நம்ம சங்கமயுகத்துல இருக்கிறோம், ஆனா கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க இல்லையா. அவங்க துக்கம் கொடுத்தாலும் சரி, நிந்தனை செய்தாலும், அவமரியாதை நம்ம செய்தாலும் நீங்க எப்படி மாறிடுங்க? குளிர்ச்சியா மாறிடுங்க. சீதலா தேவனா ஆகவும். பாபாட்ட சொல்லிட்டு நீங்க ஃப்ரீயா இருந்துருங்க. சீதலா தேவனா ஆகும்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி. நன்றி.